And now I am using the LED mask, that is a light emitting diode mask with a photodynamic therapy. இப்போ சென்னையில் இருக்கிறவங்க தான் இதை படிக்கணுமா இல்லை வெளில இருந்தும் வந்து படிக்கலாமா இல்லை ஆன்லைன் ஆஃப்லைன் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸோ ஒரு கிளாம் லுக்குன்றனால அவங்க அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐ ஒர்க் தான் பண்ணுவோம். ஓகேங்களா, மோஸ்ட்லி கிளிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இவ்வளோ இந்த கோர்ஸுக்கு இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்கிறீங்க. பட் அவங்களால ஒரே ஷார்ட்டில் இதை பே பண்ண முடியாது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்? ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு. இந்த ஆடை பாதி அப்படின்றதுல நம்ம நினச்சிட்டு இருப்போம் ட்ரெஸ்ஸு நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டால் மட்டும் போதும் அப்படின்னு. பட் இதில் இன்னொரு புது க்ரைட்டீரியாவை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சிக்கு போடுற மேக்கப், தலைக்கு போடுற ஒரு ஹேர் ஸ்ப்ரே அது மட்டும் தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் காஸ்மெட்டிக்ஸில் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. இந்த காஸ்மெட்டிக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு படிப்பும் இருக்குது, இதுக்கு ஒரு ப்ரொஃபஷனும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய VLCC ஸ்கூல் ஆஃப் பியூட்டி அடையாருக்கு தான் நாம் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து எப்படி சம்பாதிக்கலாம், இல்லை இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நம்ம எப்படி ஒரு ஆண்டர்பிரனராக ஆகலாம், டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீஸ் ஏரியா பார்த்தோம் இல்லையா நம்ம தியரி எடுக்கும்போது. ஸோ க்ரீஸ் ஏரியாவுக்கு மேலே இருக்க பார்ட் தான் ட்ரான்சிஷன் ஏரியா. அங்கே எப்போவுமே லைட்டர் ஐஷேடோ ஷேட் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து பர்பிள் கலர் தான் ஐ ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஒரு லைட் பீச் யூஸ் பண்ணலாம், இல்லைனா லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேலட்லேருந்து இந்த ஒரு ஷேட். ஓகேங்களா, இந்தமாதிரி பிரைட் பீச் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு டல்லாக இருக்கிற ஷேட். மக்களே, VLCC அடையாருக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்றது இன்ட்ரோலே தெளிவாக சொல்லியிருந்தோம். பட் இன்னும் நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் மேம் கிட்ட வந்திருக்கோம். ஸோ மேம் கிட்ட இந்த இன்ஸ்டியூட் பற்றி, இங்கே என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் எடுக்கிறாங்க, என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை எப்படி நம்ம ப்ரொஃபஷனாக எடுக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கலாம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். வெல்கம் டு VLCC ஸ்கூல் ஆஃப் பியூட்டி. தேங்க்யூ மேம். சொல்லுங்கள் மேம், உங்களை பற்றி இன்ட்ரோ சொல்லுங்கள். VLCC ஸ்கூல் ஆஃப் பியூட்டியில் வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட்டாக இருக்கேன். நான் பாஸ்ட் 6 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரான்ச் நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 2012லேருந்து, அதாவது சென்னையிலே ஓல்டஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். 2001லேருந்தே VLCC இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்ட்லி தான் VLCC இன்ஸ்டியூட் ஆஃப் பியூட்டி அண்ட் நியூட்ரிஷன்லேருந்து நாங்கள் வந்து VLCC ஸ்கூல் ஆஃப் பியூட்டி அண்ட் வெல்னஸ் மாறி இருக்கு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கின், ஹேர், மேக்கப், அதே மாதிரி நெயில் ஆர்ட், நெயில் எக்ஸ்டென்ஷன், ஸ்பா அண்ட் தென் உங்களுக்கு நியூட்ரிஷனில் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஸ்தட்டிக்குமே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொதுவாக நம்ம வெல்னஸ் இண்டஸ்ட்ரி சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. என்ன சொல்கிறது, நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பண்ணுறது. வெரி சிம்பிள் திங், வெல்னஸ் இண்டஸ்ட்ரியிலனா நீங்கள் பார்க்குற மீடியா இண்டஸ்ட்ரி இல்லை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒர்க் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப டீக்ரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, வெல்னஸ் இண்டஸ்ட்ரினா இட்ஸ் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. இங்கே பார்லர் சொல்கிறது ஒரு சின்ன செக்டார் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் லாக்டவுனுக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலுமே பெரிய பெரிய பிராண்ட் தான் உங்களுக்கு ஸ்கின் கிளினிக், பியூட்டி கிளினிக், ஏஸ்தட்டிக் சென்டர்ஸ்னு நிறையவே வந்துருக்கு. பீப்புள் ஆர் ரெடி ஃபார் தட். குவாலிட்டி என்ன சொல்கிறாங்க, சர்வீஸை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ட்ரெண்டில் இருக்கிற விஷயங்கள் தான் அவங்களுக்கு தேவை. ஸ்கின்னை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், ஹேர் எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், இதுதான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நாங்கள் மெயினாக சொல்லி கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் சலூன் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் நாங்கள் இங்கே சொல்லி கொடுக்குறோம். Hi everyone, I am Sujata Gudava, Master Trainer, Skin Aesthetic, VLCC School of Beauty. You can see hydrodermabrasion, ultrasonic machine is there, ultrasonic spatula is there for exfoliation, cold hammer is there, RF is there for better penetration radio frequency, and this is a spray gun. And now I am using the LED mask, that is a light emitting diode mask with a photodynamic therapy we are using on my clients. You can see the lights are changing with the different kinds of red, green and blue. It is coming for different treatment. இப்போ எவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நான் ஏன் VLCCயில் ஜாயின் பண்ணணும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா IAO, இன்டர்நேஷ்னல் அக்ரிடேஷன் ஆர்கனைசேஷன், நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் குளோபலி ரெக்கக்னைஸ்ட்.
ஓவர்சீஸில் போய் ஒர்க் பண்ணோம், எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் சவுத் இந்தியாவில் சிடஸ்கோ சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஓகேவா, திஸ் இஸ் குளோபலி ரெக்கக்னைஸ்டு சர்டிஃபிகேஷன். உங்களுக்கு வேறு யாருமே கொடுக்கறது கிடையாது. ஸ்கில் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃபீல்டில் நான் வந்து டிகிரி எடுக்கணும்னா VLCC வந்து டிகிரி கோர்ஸுமே கொடுக்குது, யூஜி ப்ரோக்ராம். எந்த டிகிரி நீங்கள் எடுத்தாலுமே அதுக்கு ஈக்குவல் ரெக்கக்னிஷன் எல்லாமே உண்டு. ஃப்யூச்சரில் போய் மாஸ்டர்ஸ் கூட நீங்கள் அப்ராட் போய் பண்ணோன்னாலுமே பண்ணலாம். ஸ்கின், ஹேர், மேக்கப், நெயில் ஆர்ட், நெயில் எக்ஸ்டென்ஷன், ஸ்பா, ஏஸ்தட்டிக்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேசர் ஏஸ்தட்டிக், ஃபேஷியல் ஏஸ்தட்டிக்னு வரும். அது மட்டும் இல்லாமல் செமி பெர்மனன்ட் மேக்கப், ஐலேஷ் எக்ஸ்டென்ஷன், யூ நேம் இட். இந்த இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஓகே. என்னோட நேம் தமிழ்வாணி. நான் இங்கே வந்து 4th லெவல் முடிச்சிருக்கேன். என்னோட கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா MBA. பட் ஆனால் எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் இங்கே வந்து VLCCயில் ஜாயின் பண்ணி 4th லெவல் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். இப்போ VLCCலேயே நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்கே இப்போ ஃபேக்கல்ட்டியாக இருக்கீங்க? ஆமாம், நான் இங்கே ஹேர் ஃபேக்கல்ட்டியாக எவ்வளோ நாளாக இருக்கீங்க? 1 இயராக இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஹேர் ஃபேக்கல்ட்டி? ஆமாம், ஹேர் ஃபேக்கல்ட்டி. ஹேர் ரிலேட்டடாக என்ன மாதிரியான இதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க மேம்? எல்லாமே ஸ்டைலிங், கட்ஸு, சலூன் சர்வீசஸ் எல்லாமே A to Z. ஓகே. எக்ஸ்டென்ஷன், த்ரெட் லாக் எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே எடுக்கிறோம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க தான் இதை படிக்கணுமா, இல்லை வெளில இருந்தும் வந்து படிக்கலாமா, இல்லை ஆன்லைன் ஆஃப்லைன் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இங்கே ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பியூட்டிஷியன் கோர்ஸ்னாலே ஆஃப்லைன் தான். ஓகே. நியூட்ரிஷன் கோர்சஸுமே இருக்குது. நியூட்ரிஷன் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனும் இருக்குது, ஆன்லைனும் இருக்குது. நான் கோர்ஸ் எடுத்துட்டேன், படிச்சுட்டேன், அடுத்து எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? வெரி சிம்பிள் திங், ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிறைய ஸ்கோப் இருக்குங்க. ஓகேவா, நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் இந்த மார்க்கெட். உங்களோட குவாலிஃபிகேஷன் தான் உங்கள் க்ரோத்தை டிசைட் பண்ணும். பேசிக்காக படிச்சிங்கன்னா பேசிக் லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ இஃப் வி ஸ்டார்ட் பேசிக்காக படித்தவங்களுக்கு என்னெல்லாம் இருந்ததுன்னா பியூட்டி தெரபிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர், அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெனிக்யூரிஸ்ட், பெடிக்யூரிஸ்ட் ஜாப் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து என்னோட இது படித்து முடித்தா தெரபிஸ்ட் லெவல் ஜாப் தான், பார்லர் மட்டும்தான் நினைக்காதீங்க. ஆமாம், ஏன்னா நிறைய இருக்குது. இப்போ யாராவது 10th 12th தான் முடிச்சு வந்திருக்காங்கன்னா இங்கே நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா சீனியர் தெரபிஸ்ட் வரைக்கும் போகலாம். ஓகேவா, ஃப்யூச்சரில் அவங்களோட ஸ்கில்லை வச்சு அவங்க டெக்னிக்கல் ஹெட்டெல்லாம் ஆகலாம். ஓகேவா, டெக்னிக்கல் ட்ரெயினர் ஆகலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரபிஸ்ட் சைடே பார்த்தீங்கன்னா பியூட்டி கன்சல்டன்ட், பியூட்டி அட்வைசர், டெக்னிக்கல் ட்ரெயினராக போகலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஏஸ்தட்டிக் தெரபிஸ்டாக தான் பார்க்குறாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் போய் அவங்க வந்து ஸ்கின் கிளினிக், பியூட்டி கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி ஆகணும், நான் ட்ரெயினர் ஆகணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா வெளியே வேறு எங்கே போகிறதுக்கும் ரெடினா இமீடியட்லி ஃபேக்கல்ட்டி ஜாப் வாங்கி கொடுத்துரும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு பேசிக் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் வெளில போகிறேன், ஒரு பியூட்டி பார்லரில் ஜாயின் பண்ணுறேன், என்ன சேலரி நான் எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலி இப்போ பேசிக் கோர்சஸ் பண்ணோம் மோஸ்ட்லி நாங்கள் பிராண்ட்குள்ளே தான் ஸ்டூடெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜாப் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போதுமே இருக்கணும். இதுவே ஹை ப்ரொஃபைல் லைக் 13 month கோர்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 வரைக்கும் அவங்க சேலரி வாங்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்ம வீடியோ பார்க்குறவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ இந்த கோர்ஸுக்கு இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்கிறீங்க, பட் அவங்களால ஒரே ஷார்ட்டில் இதை பே பண்ண முடியாது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நிறைய பேர் நான் பேங்கிங் செக்டார்ஸ் வந்து டைப் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் லோனுமே கிடைக்குது. 10 monthலேருந்து எடுத்து 24 month வரைக்கும் இஎம்ஐ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸே 10 month தான், நீங்கள் 24 month இஎம்ஐ வரைக்கும் பே பண்ணலாம். இந்த நியூட்ரிஷன் கோர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே இதில் வந்து 1 yearலேருந்து 15 month ப்ரோக்ராம் இருக்குது. ஆன்லைன்லும் ஆஃப்லைன்லும் இருக்குது. ஹாலிஸ்டிக் சயின்ஸ்னு இருக்குது. உங்களுக்கு டிப்ளமா ப்ரோக்ராம், உங்களுக்கு யூனிவர்சிட்டி பேஸ்டு சர்டிஃபிகேஷனே வருது. எங்கள் ஸ்டூடெண்ட்டை காம்படிஷனில் எப்படி அவங்கள வந்து வின் பண்ண வைக்கணும், எவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆக்க முடியுமோ அது எல்லாமே வந்து ஃபீல்டுக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடியே ஃபீல்டு இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் சர்வை பண்ணணும்னு மொத்தமாக அவங்களை ட்ரெயின் பண்ணி ஷைன் பண்ணி தான் ஃபீல்டு உள்ளே விடுறீங்க. கண்டிப்பாக. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லை இந்த ஒரு கொஷினை நீங்கள் கேட்க மறந்துட்டீங்க, அந்த மாதிரியாக இருந்துச்சுன்னா கீழே உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கெரியர் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். இவங்களுடைய ஃபீல்டு ஏஜென்ட்ஸ் வந்து டைரெக்டாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. சென்னை இங்கே லோக்கல்லே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேர்லேயே வந்து அந்த கெரியர் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். வெளியூர்லேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கெரியர் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஒருவேளை நான் நேரில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோர்டிஸ் மலருக்கு கிட்டேயே இருக்குது. அது மாதிரி அடையார் சிக்னல்லே எக்ஸாக்டாக இந்த பில்டிங் இருக்குது. VLCC ஸ்கூல் ஆஃப் பியூட்டின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அந்த லொக்கேஷன் உங்களுக்கு வந்து காட்டிடும். நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டான அட்ரெஸ்ஸு, கான்டாக்ட் நம்பர், எல்லா லொக்கேஷன் எல்லாமே போடுறேன்.
அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஹாய், இன்னைக்கு லுக் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி லுக். ஸோ ஐ ஒர்க் பாருங்கள். ஸோ ஒரு கிளிட்டரி ஐஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் பேஸ் வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷ் ப்ளஸ் க்ளோயிங்கான லிப்ஸ்டிக் கூட கொடுத்துருக்கோம். ஹாய், இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பார்ட்டி லுக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம சூட்டபுளான ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கர்ல்ஸ் வித் வால்யூமோட பண்ணியிருக்கோம்.